பிறப்பு ரகசியத்திலேயே நாம் கருவாக உருவாகும் பொழுதே பூர்வ ஜென்மத்திலே இருக்கக்கூடிய பலாபலங்கள் நமக்கு கார்மிக் இம்ப்ரின்ட்ஸ், பூர்வ ஜென்ம வாசனை நம்முடைய கருவிலே பதிந்து போகும். அதற்கேற்ற பிறவியைத்தான் நாம் எடுப்போம், அதற்கேற்ற அனுபவங்களைத்தான் அனுபவிப்போம் என்று நம்முடைய விதியை நாம் தான் எழுதி கொள்கிறோம். நாம் செய்த பலாபலன்கள் தான் நம்முடைய கார்மிக் இம்ப்ரின்ட்ஸ்லே பதிந்து நம்முடைய விதியாக வந்து நம்மளை விளையாட வைக்கிறது. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தேகம், மனது, ஆத்மா என்று 3 நிலை இருக்கின்றது. இந்த 3 நிலையிலும் பதிவு செய்யப்பட்ட நம்முடைய கர்மாக்கள் ஹார்ட் டிஸ்காக நம் மனதிலே பதிந்து போகின்றது. அதில் என்ன பதியப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் நாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றோம். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கர்மா தீரை பற்றிய குழப்பங்கள் நிச்சயமாக வராது. நாம் மனது நொந்து போகவும் வேண்டாம். அதற்கேற்ற பரிகாரங்கள் இருந்தால் அந்த பரிகாரத்தை செய்து வெளிப்படுவோம், இல்லை என்றால் அதை நாம் அனுபவித்து தீர்ப்போம்.